digital life coach. He is a renowned author, cyber safety advocate, and is a digital education enthusiast. He has written insightful books and contributed articles to newspapers on cyber safety, impact of artificial intelligence on our daily lives. He has further developed many online courses related to cyber safety and empowered many individuals to protect their digital assets. Some of his books published are Digital Mafia, Digital Bodai, Cryptocurrency, and Darknet. Let's give him a round of applause for so many books. Now I invite Mr. Vinoth Kumar to share his insights on impact on users. Over to you. எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து தமிழிலே பேசுகிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் என்ன சொல்கிறது ஒரு சின்ன வணிகர் திடீர்னு எங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணார். என்னென்னா, என் அக்கௌண்ட்டில் 40,000 ரூபா இருக்குது, ஆனால் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. யார் ஃப்ரீஸ் பண்ணது அப்படின்னா குஜராத் சைபர் கிரைம் போலீஸ் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நமக்கு ஓரளவு முன்ன காலத்தில் வந்து சைபர் அவேர்னஸே நமக்கு கிடையாது. அப்போ வந்து சைபர் கிரிமினல்கள் பண்ணதை விடவும் இந்த சைபர் அவேர்னஸ் கொஞ்சோண்டு வந்திருக்குல்ல, அது இன்னும் டேஞ்சர். அழகாக போய் இப்போ தான் நம்ம ஏமாறுவோம். ஏன்னா நம்ம வந்து முன்னையாவது ஒரு டவுட் இருக்கும் நமக்கு, இது நம்மளை ஏமாத்திடுவாங்களோ அப்படின்ட்டு. இப்போ எப்படின்னா நமக்கு எல்லாமே தெரியல, நம்ம தான் டிவியில் கேட்குறோம், எல்லாம் பார்க்குறோம், கான்ஃபரன்ஸ் போகிறோம், நமக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு நம்பிக்கையாக போய் இப்போ சைபர் கிரைமில் ஏமாறுறோம். ஏன்னா சைபர் கிரிமினல்ஸ் வந்துட்டு இவங்க என்னெல்லாம் செக் பண்ணுறாங்க, இந்த மாதிரி கான்ஃபரன்ஸில் போட்டுட்டு என்ன செக் பண்ணுறாங்க அதெல்லாம் அவன் கரெக்டாக அப்டேட் பண்ணி வச்சுருக்கான். அவன் நாட்டு ஜிஎஸ்டி நம்பரை கரெக்டாக வச்சுட்டு இருக்கிற ஆளே கிடையாது. நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா நம்ம கூட ஒரு வாட்டி மிஸ் பண்ணிடுவோம், சைபர் கிரிமினல்கள் மிஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ நம்ம சைபர் அவேர்னஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதில் வந்துட்டு இந்த போலீஸ் மாதிரி கால் பண்ணுவாங்க, அப்போல்லாம் கால் பண்ணால் நீங்கள் வந்துட்டு நம்பாதீங்க அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, குஜராத் சைபர் கிரைம் போலீஸ் சொன்னோடனே அவர் நம்பலை. ஏதோ சைபர் கிரிமினல் ஃப்ராடு மாதிரி இருக்குன்னு இவர் கொஞ்சம் ரஃபாக ஹேண்டில் பண்ணிட்டார். அதுவை அவங்க போலீஸ் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, என்னென்னா நம்ம இங்கே ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோம், இவங்க யாரோ ஒருத்தர் வந்துட்டு நம்மள ஒரு கிரிமினல் மாதிரி ஹேண்டில் பண்ணால் அவங்களுக்கு ஈகோ பற்றிச்சு. இப்போ இவருக்கு ஓரளவுக்கு நிலைமை புரிஞ்சிருச்சு. அவருக்கு மொத்த சம்பாத்தியமே 40,000 ரூபா தான், அது அக்கௌண்ட்டில் மாட்டிச்சு. குஜராத் சைபர் கிரைம் போலீஸ் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணலாம்? நான் என்ன சொன்னேன், நம்ம சைபர் கிரைம் போலீஸே கால் பண்ணி அங்கே கேட்டால் அவங்க வந்துட்டு அவங்க பேசுறது டெக்னிக்கலாக போலீஸ் இதில் பேசுகிறாங்க, புரிய மாட்டேங்குது. என்ன கேட்குறாங்க, இது எப்படி? சரி, ஒரு லாயரை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாயர்கிட்ட போய் கேட்டோம். சார், அவர் வந்து 50,000 கேட்டார். இவர் சொன்னார், சார் எங்கிட்ட இருக்கிறதே 40,000 தான், அதை காப்பாற்றுறது தான் போராடிக்கிட்டு இருக்கேன், 50,000 நான் கடன் வாங்கி தான் கொடுக்கணும், அது முடியாது சார். நாங்கள் ஒரு லாயராக மாறி மாறி போகிறோம். ஸோ லாயர் ரேஞ்சஸ் ஃப்ரம் 50,000 ஒருத்தர் 40,000 கேட்குறாரு, 30,000 கேட்குறாரு. நடுவில் கிவ் அப் பண்ணிட்டோம். லாயர் சார்ஜே நான் சம்பாத்தியமே லாயர் சார், நான் கடன் தான் சார் வாங்கி கட்டணும் அப்படின்ட்டு. ஏன்னா அது வருமானது வேற அவருக்கு தெரியல, இது சைபர் கிரைமா போலீஸான்னு வேற தெரியல. அவர் வந்து ஒரு லிட்டரலாக என்ன பண்ணார், டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு அரை மணி நேரம் அழுவார். சார் பணம் சார், எனக்கு அவசரமாக வேணும் சார், என்ன நீங்கள் எதாவது பண்ணுங்க சார். நான் வந்து ஒரு சைபர் அவேர்னஸ் எஜுகேட்டர், என்னால் அதுக்கு மீறி எதுவும் பண்ண முடியாது. நான் போலீஸ் கிடையாது, நான் அட்வொகேட் கிடையாது. எனக்கு பல நேரத்தில் கிளைண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணும்போது மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்க ரொம்ப ஹோப்போட, சார் அவங்கள ஹேக் பண்ணிட முடியுமா சார் அப்படின்வாங்க. யாரை நான் எப்படி போய் ஹேக் பண்ண முடியும்? ஸோ அவர் ஆனால் எனக்கு அவர் கஷ்டம் புரியுது. மொத்த சம்பாத்தியம் 40,000 ரூபா சைபர் கிரைம் போலீஸ் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து ஒரு பேங்க், நான் பேங்க் பேர் சொல்லலை ஏன்னா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குன்ட்டு. அந்த பேங்க்குக்கு போய் கேட்குறாரு, சார் இது மாதிரி என்னுடைய காசை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க, என்ன ஏதுன்னு கேட்டால் அந்த பேங்க் மேனேஜர் மனப்பாடம் போல் இருக்கு, சார் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை மாற்றிங்க. அதாவது ஒரு ஆன்சர்லாம் சொல்ல, அவர் மனப்பாடமாக ஒன்று தான் திரும்ப திரும்ப சொல்கிறார், பேங்க் அக்கௌண்ட்டை வேணால் மாற்றிங்க சார், நீங்கள் வேணால் இதிலிருந்து வெளியே போயிடுங்க, அதுதான் சொல்கிறாரு தவிர சொல்யூஷன் வரல. ஒரு கட்டத்துக்கு மேலே அப்புறமா ஒரு லாயரை பிடிச்சி அவர் வந்து 10,000 கேட்டார். சரி ஓகே, இன்னும் 30,000 நமக்கு வரும் இல்லையான்ட்டு அந்த ப்ரொசீஜர்ஸ் வந்து எவ்வளோ நீங்கள், அதாவது என்ன ஃபைனலாக என்ன தெரியுமா அது நடந்திருக்கு, ஒரு சைபர் கிரைம் நடந்திருக்கு, அந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கம்ப்ளைண்ட் பண்ணவரே போயிட்டு பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துறாரு. அந்த ஒரு இப்போ எஸ்பிஐ பேங்க், எக்ஸ் பேங்க்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்ன்றது பேங்க் இல்லைல்ல, ஓகே எக்ஸ் பேங்க்னு வச்சுக்கோங்களேன், வாங்கிட்டாரு. இப்போ போலீஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெக்கவர் பண்ணுறதுக்காக ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேமில் நடந்த அந்த பேங்க்கில் நடந்த அந்த அமௌண்ட் 40,000 இருக்கிற எல்லா டிரான்சாக்ஷனையும் பிளாக் பண்ணிட்டாங்க.
இது யாருக்கு வேணா நடக்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு மித்து ஒன்று இருக்கு. என்னன்னா, இங்க சைபர் கிரைம்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, எங்களுக்கெல்லாம் நடக்கல, எங்களுக்கும் நடக்கலாம். இது நம்ம உங்களதுல யாருக்கு வேணா நடக்கலாம். அக்கௌண்ட்ல 10,000 வச்சுட்டீங்க, ஃப்ரீஸ்டு. இப்போ அந்த 10,000 நீங்க எடுக்கணும் அப்படின்னா குதிரை கும்பாயிடும். நான் வந்து இப்போ எனக்கு இந்த இது மாதிரி ஒருத்தர் வந்திருந்தா பரவாயில்ல, 2-3 பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன வராங்க சார் அக்கௌண்ட்ல எல்லாருமே இப்போ எல்லாருமே சின்ன பிஸ்னஸ்மென்ஸ் தான் வந்துட்டு நிறைய ஜிபே எல்லாம் யூஸ் பண்றாங்க. அவங்க எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வராரு. அவர் காலேஜ் ஸ்டூடெண்ட் என்னன்னா ஒரு ஏதோ ஃபீஸ்க்காக அவங்க வீட்டில இருந்து பணம் போட்டிருக்காங்க, மதுரை அவங்க வீட்டில இருந்து பணம் போட்டிருக்காங்க. இவர் ஃபீஸ் கட்டணும், டிடி எடுத்து கட்டணும், ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அவர் புலம்புறாரு, சார் நான் ஃபீஸ் கட்டணும் சார், நான் இப்போ எங்கே சார் போகிறது, அதுக்கப்புறமா இப்போ என்ன சார் பண்ணுறது, நான் யாருக்கிட்டே அது கேட்குறதா, என்ன அதுக்கு நம்ம என்ன ஆன்சர் பண்ண முடியும்? இப்போ அதே அவர் நிலைமையில் எடுத்துங்க. நாங்கள் மினிமம் லாயர் 10,000 ரூபாய்க்கு பிடிச்சி, இப்போ அவருக்கு 10,000 ரூபா ஃபீஸு, அவருக்கு இப்போ காலேஜ் ஃபீஸே 10,000 ரூபா தான், அந்த லாயருக்கு 10,000 ரூபா கொடுக்கணும் அவர். இது வந்து அதிகமாக நான் பாலு சார் கிட்ட கேட்டேன், சார் என்ன சொன்னால் அப்போ கரெக்டாக அவர் வந்து ஒரு இது போட்டார், ஒரு ஆர்டிஐ குவரி போட்டார். என்ன குவரின்னா, இந்த மாதிரி சைபர் கிரைம் போலீஸ் எதுக்காக ஃப்ரீஸ். நான் உடனே ஒரு வாட்ஸ்அப்பில், சார் நீங்கள் எவ்வளோ முக்கியமான வேலை பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு புரியல, எல்லாரும் அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க, சைலண்டாக புலம்புறாங்க. ஆனால் மீடியாவில் நாங்கள் இதை எடுத்துக்கிட்டு போனால் கவர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா மீடியாவை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுங்களா, நான் 2016 போய் மீடியா கிட்ட சொன்னேன், சார் சைபர் கிரைம் நிறைய வரப்போகுது, பசங்கள்லாம் சைக்கலாஜிக்கலாக இன்டர்நெட் அடிக்ஷன் ஆக போகிறாங்க, நம்ம எதாவது பண்ண முடியுமா அப்படின்ட்டு. சார் அதெல்லாம் யாருமே பார்க்க மாட்டாங்க சார் அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாங்க. இப்போ வந்து மீடியாவுக்கு சைபர் கிரைம் அவேர்னஸ் அப்படியே பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்குது. என்னன்னா இதுதான் பார்க்குறாங்க எல்லாருமே, ஓகேவா? அப்போ என்னன்னா மக்கள் அதுவும் எப்படி அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா, டெக்னிக்கல் அவேர்னஸ்லாம் கொடுத்தீங்கன்னா போர் அடிச்சிடும், ஒரு கிளுகிழுப்பான அவேர்னஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வந்துட்டு, ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஜஸ்ட் பிஸ்னஸ். நம்மள மாதிரி ஒரு பொறுப்பெடுத்துலாம் அவங்க அவேர்னஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ நான் ஓப்பனாக சொல்கிறேன், மீடியாவில் வர சைபர் அவேர்னஸில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அவங்க பாட்டு அதில் நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன். ஸோ அப்போ தான் வந்துட்டு இந்த கேஸ் ரிலேட்டட் எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சது. இப்போது என்னென்னா பொட்டென்ஷியலாக நம்ம புரிஞ்சுக்கணும், வி ஆர் ஆல் அஃபெக்டர்ஸ். சைபர் கிரைம்ல இருந்து தப்பிக்க முடியாதவர் அப்படின்னு ஒருத்தர் எங்கேயும் கடவுள் இருக்கிற மாதிரி நம்மளதுல யார் வேணா சைபர் கிரைம்ல அஃபெக்ட் ஆகலாம். ஆனால் அஃபெக்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறி, உண்மையாவே கேள்விக்குறி. என்ன பண்ணணும் நம்ம 1930 நேற்று ஒருத்தங்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் ஸ்கேம். அவங்க வந்து வீட்டு பாத்திரம் தேய்க்கிறவங்க, வீட்டு வேலை செய்கிறவங்க, அந்த அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு 26,000 ரூபாய் அவங்க பொண்ணு காலேஜ் ஃபீஸ்க்காக சேர்த்துருக்காங்க. அவங்க எப்போவும் 3 வருஷம் முன்னாடி ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு வந்துருச்சுன்னு சொல்லி அந்த அக்கௌண்ட்லேருந்து 26,000 ரூபாய் அவன் திருடிட்டான். இப்போ அவன் திருடிட்டு இவங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியாமல் ஒரு நாள் கழிச்சு 1930 கால் பண்ணுறாங்க. இப்போ போலீஸ் கிட்ட போக சொல்கிறாங்க. போலீஸ் கிட்ட போனால் போலீஸ் என்ன பண்ண முடியும், அவன் அக்கௌண்ட்டில் எடுத்துகிட்டு போயிட்டான், அதிகபட்சமாக முதல்ல அவனை ஃப்ரீஸ் பண்ணி வைக்க முடியும், அவ்வளோதான். இப்போ அவங்க வந்து புலம்புறாங்க, அவங்க ஒருவேளை 1 மணி நேரத்தில் கால் பண்ணியிருந்தா அந்த பணம் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பு 50%. ஆனால் படித்தவங்க அவங்க அதுக்கப்புறமா அவங்க வீட்டு வேலை செய்கிற அவங்க வந்து ஒருத்தர் வீட்டில் வேலை செய்கிறாங்க, அவர் ஐடியில் இருக்கார், அவங்கள கேட்டிருக்காங்க. அப்புறமா அவங்க இன்னொருத்தர் வீட்டில் வச்சா அவங்க டாக்டர், அவங்கள கேட்டிருக்காங்க, சார் இது மாதிரி பணம் தொலைஞ்சு போச்சுன்ட்டு. நல்லா பார்த்துங்க, ஐடி, டாக்டர், அட்வொகேட் யாராக இருந்தாலும் 1930 மட்டும் அவங்க உடனே சொல்லவே இல்லை. சொல்லியிருந்தா ஒரு சான்சஸ் இருக்குது. இப்போ அவங்க நேற்று ஃபோன் பண்ணி எனக்கு அழுகுறாங்க, சார் எனக்கு எப்படியா அந்த பணம் வேணும், நான் 26,000 ரூபான்றது நான் எத்தனை வருஷம் சேர்த்ததுன்னு உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியல அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது? அதாவது பரவாயில்ல, எவனோ திருடிட்டான், யாரோ திருடினாமா உன் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்றதை நான் எப்படி சொல்லுவேன்? இதெல்லாம் வந்து எமோஷனலான இஷ்யூஸ், இதெல்லாம் வந்து பணம் தொடர்பானது. நம்ம அப்போ என்னன்னா we need some sort of answer. உண்மையாக சொல்லிடுறேன், நான் இப்போ பேச வந்திருக்கேன், என்கிட்ட ஆன்சர் கிடையாது. ஏன்னா இந்த ஒர்க் ஷாப்பே அந்த ஆன்சரை தேடி தான், இதை நம்ம டிஸ்கஷனுக்கு எடுத்துக்கொண்டு தான் சார் பண்ணியிருக்காரு. இத்தனைக்கு இப்போ ஓகே, இப்போ வி காட் ஏ ஜட்ஜ்மெண்ட் அட்லீஸ்ட் இன் ட்ரையலில் இருக்குது. என்னன்னா எவ்வளோ ஃப்ரீஸ் ஆச்சோ, ஒரு வேளை அவன் 20,000 ரூபா திருந்தா 20,000 ரூபா ஃப்ரீஸ் பண்ணலான்ட்டு
ஓகே இட்ஸ் ஒரு பாசிட்டிவ் எனக்கு காலையிலேருந்து கேட்டதில்ல. அண்ட் தென் இப்போ தமிழ்நாடு சைபர் கிரைம் போலீஸே உங்களது யாராவது பிளாக் பண்ணாலும் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணோன்ட்டு நான் இதில் வந்துட்டு சார் இந்த ஃபோரமில் வைக்கிற ரிக்வெஸ்ட் என்னென்னா, சார் நிறைய ரிக்வெஸ்ட் வச்சார். இப்போ கேட்டபோது நான் ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, போலீஸ் எனக்கு போலீஸ் பற்றிலாம் தெரியும், அவங்க டிபார்ட்மெண்ட் தெரியும், பட்ஜெட் இஷ்யூஸ் எல்லாமே தெரியும். ஆனால் நம்ம அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிட்டோம். இப்போ டிஜிட்டல் கிரைம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஃப்ரீஸ் பண்ணாமல் அவங்களால பண்ண முடியாது. அதையும் நம்ம வந்து மனசில் எடுத்துக்கணும். சும்மா ஃப்ரீஸ் பண்ணாதீங்க சார் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ அட்லீஸ்ட் அப்படி ஒரு ஃப்ரீஸ் பண்ணும்போது அந்த எதிரில் இருக்கிற மக்களுக்கு ப்ரொவிஷன் ஏதாவது பண்ணணும். ஒரு கால் சென்டர் மாதிரியோ இல்லை வந்துட்டு ஃப்ரீயாக. ஏன்னா அவங்க 10,000 ரூபா தான் காசே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு லாயர் கிட்ட போய் 10,000 ரூபா கொடுத்து டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு வந்து அந்த அக்கௌண்ட் அன்ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கூட ரொம்ப. ஸோ எனக்கு இந்த ஃபோரமில் நான் ஒரு டிஸ்கஷன் உங்ககிட்டயும் சார்கிட்டையும் சைபர் சொசைட்டிக்கிட்டே வைக்கிறது என்னன்னா, இது எமோஷ்னல். இதில் நிறைய பேர் பணக்காரங்க வந்து விட்டுடுறாங்க. எவ்வளோ போச்சு 26,000. இட்ஸ் ஓகே, அப்போ இதுக்காக 4 வாட்டி அலைய தேவையில்லை, இதுக்காக லாயர் போக தேவையில்லை, விட்டுலான்ட்டு நிறைய பேர் விட்டுறாங்க. பட் ஏழைங்களை யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு 10,000 ரூபா ஸ்கூல் காலேஜ் ஃபீஸ் கட்டுற ஸ்டூடெண்ட் யோசிச்சு பாருங்க. இல்லை ஒரு மொத்தமே ஒரு வாழ்க்கையில் 30,000 ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் மேன் யோசிச்சு பாருங்க. இப்போ அட்லீஸ்ட் போலீஸ் வந்துட்டு இந்த மாதிரியான ஏழை மக்களுக்கு ஒரு இலவசமான ப்ரொசீஜர்ஸ். ஆமாம், நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணுமோ எடுத்துக்கிட்டு வாங்க. ஆனால் அதெல்லாம் ஓரளவு ஃப்ரீயாக பண்ணுற மாதிரி ஒரு ஃபோன் மூலியமா, ஒரு இமெயில் மூலியமாவோ, இல்லை அந்த நியர்பை போலீஸ் ஸ்டேஷன் இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரியாவோ ஏதோ ஒரு ப்ரொவிஷனை இனிமேல் இது வைக்கணும். ஏன்னா இது புதுசு, இப்போ தான் வந்திருக்கு. இது என்னுடைய கோரிக்கை. இந்த விவாதத்தை இங்கேருந்து நீங்களாம் எடுத்துக்கிட்டு போனோம் அப்படிங்கிற ரிக்வெஸ்ட்டாக வச்சுட்டு நான் என்னுடைய பேச்சை முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி.